ஒரு புதுசா ஒரு விஷயம் நம்ம ஆக்டிங்குள்ள போகும்போது இந்த டெக்னீஷியன்ல இருந்து போகும்போது அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? இல்ல அது வந்து எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரா வந்து நெறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்டிங்க்குன்னே வருவாங்க. ம். இப்ப எப்படின்னா வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆக்டிங் கோர்ஸ் இருக்கு. அதே மாரி நம்ம சினிமால வந்து நெறைய இந்த கூத்துப்பட்டறை மாரி நெறைய நடிப்பு சொல்லி தரக்கூடிய பள்ளிகள் இருக்கு. அ நான் அந்த மாரி இல்ல. நான் வந்து ஒரு டெக்னீஷியனா இருந்து ஆர்டிஸ்ட்டா ஆயிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. ஆனா ஸ்ட்ரெயிட் ஆர்டிஸ்ட்டா வரவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வாய்ப்புகள் தேடி பல டைரக்டர்ஸ பார்த்து, அ அது இன்னொன்னு நடிப்புக்குன்னே ஒரு ட்ரெயின் அப் ஆயி அப்படிலாம் வந்திருப்பாங்க. எனக்கு அந்த மாரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் வந்து டெக்னீஷியனா இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு தெரிந்த ஓரளவுக்கான நடிப்ப தான் இப்பயும் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். அ பிகினிங்ல ரொம்ப கொஞ்சம் நடிப்புன்றது கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு கேரக்டர் உள்வாங்கி, அத வந்து பண்றது கொஞ்சம் காலதாமதமாச்சு. அப்புறம் போக, 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 போக கத்துக்கிட்டு, இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு கேரக்டர புரிஞ்சு அ நடிக்க நெனைக்கிறேன். கண்டிப்பாண்ணே.